ஹாய் எல்ஜி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் லெசன். நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். சத்தியமங்கலம் ஹாசனூர் ஏரியாவில் இருக்கேன். இங்கே 3 days இருந்தேன். ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி ட்ரிப். ஒர்க்லாம் பிளான் பண்ணல, அதனால நான் மைக் ட்ரைபாட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஆனாலும் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் லெசன் என்னென்னா, எப்போவுமே எந்த செனாரியோலையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை கண்ணுக்குள்ளே பார்க்க ஆரம்பிங்க. அதை நீங்கள் ரியாலிட்டியாக வெளியே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எதை உங்கள் மனக்கண்ணுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அதை தான் நீங்கள் எப்போவுமே வெளியே கொண்டு வரீங்க, உங்களோட ரியாலிட்டியில் கொண்டு வரீங்க இல்லையா? அது நம்மளுக்கு புரிஞ்சாலுமே நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறது நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் பற்றி தான் இருக்குது. நம்மளுக்கு எதெல்லாம் இல்லை அப்படின்றத பற்றி தான் இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து அந்த லிமிட்டேஷன்ஸ் வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தணும். இல்லை லிமிட்டேஷன்ஸ் தாண்டி நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன்லேயே இருக்கணும் அப்படின்னா இதை ஒரு செகண்ட் ஹேபிட்டாக நீங்கள் உருவாக்கிக்கணும். எப்போவுமே எனக்கு வேண்டியதை மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டாக அது மாறணும் அப்படின்னா அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணிவிட்டு, இப்போ எல்லாருமே அப்படியே இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த அந்த ரியாக்ஷனை தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம நோக்கி வர ஆரோஸை, நம்ம நோக்கி வர வார்த்தைகளை, நம்ம நோக்கி வர அவங்களோட கண் பார்வைகளை, அவங்களோட ஆக்ஷன்ஸை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதிலிருந்து நீங்கள் விடை பெற்று நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு ரியாலிட்டிக்கு குவாண்டம் ஜம்ப் பண்ணணும், உங்களுக்கு தேவையானதை உங்களை சுற்றி நடக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ்லேயுமே வந்து இங்கே எனக்கு தேவையானது என்ன அப்படின்றத நான் பார்க்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு அப்படி உங்களை ரீவயர் பண்ணாதான் முடியும் கைஸ். இது ஒரு குவிக் மேனிஃபெஸ்டேஷன் மெசேஜ் உங்களுக்கு. இப்போ நான் சத்தியமங்கலம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் பந்திப்பூர், முதுமலை அந்த ரேஞ்ச் போயிட்டுருக்கேன். ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படியும் இயர்லி ஒன்ஸ் நான் இங்கே வந்துடுவேன். இது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி எனக்கு இந்த ஏரியா, தமிழ்நாடோட காடுகள். ஸோ நானும் சொல்லுவேன்ல, நானும் நிறைய வந்து இந்த ஆஃப்ரிக்கன் சஃபாரிலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இது ஒரு முன்னோட்டமாக தான் யூனிவர்ஸ் எனக்கு இந்த விஷயங்களை, இந்த ட்ராவல்லாம் எனக்கு அனுப்புது அப்படின்றத நான் எப்போவுமே நம்புகிறேன். ஸோ அதை சார்ந்து தான் வந்து நானும் இருக்கேன். நான் ப்ரொஃபஷ்னல் ஆங்கிளில் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் என்னோடய ட்ரீம்ஸ் அண்ட் டிசையர்ஸ். பட் பிஸ்னஸ், என்னோடய பர்சனல் லைஃப் அதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு கண்ணோட்டத்தை தான் கொண்டு இருப்பேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல்னு வந்தோன்னாலே, ஒரு 4 பேர் சேர்ந்து வந்தோன்னாலே உங்களுக்கு என்ன இருக்கும், அவங்கவுங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், அவங்கவுங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு என்னோட ரியாலிட்டியை நான் கொண்டு போயிட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன பார்க்க விரும்புகிறேன், இந்த நேரத்தில் எனக்கு என்ன தேவைன்னுட்டு என்னை சுற்றி என்ன கலாமலான்னு நசநசன்னு இருந்தாலும் வாட் டு ஐ வாண்ட் டு see அப்படின்றத சார்ந்து என்னோடய திங்கிங்கை, என்னோடய கண்ணோட்டத்தை வைக்கிறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் காலையில் நான் ஒரு ஜேர்னல் என்ட்ரியாகவே எழுதுனேன். எனக்கு நடந்த சம்பவத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டும் இருக்கேன். இது திடீர்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் லெசன் உங்களுக்கு கிடையாது. இப்போ நான் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு லெசன் இது. இப்போது என்னை சுற்றி வந்து ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட் இருந்தாலுமே என்னால் வந்து இப்போது கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியை பார்க்கவே முடியாது அப்படின்னாலுமே எப்படி நான் ஒரு குட் வைப்ஸை சூஸ் பண்ணுறேன், அந்த அந்த மக்கள் கூடவே அடுத்த ஒரு 4 நாள் நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலுமே எதுவும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களே நெருடல் ஏற்படுத்தும் இல்லையா? அது வந்தால் கூட நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளோட கண் பார்வையிலேயே வச்சுருக்கிறது அப்படின்ற அந்த எக்ஸசைஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு நான் நிறைய ஜேர்னல் எழுதுனேன். இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது, ஓகே இதை நான் எப்படி ஸ்விட்ச் பண்ண விரும்புகிறேன், என்னோடய மைண்டில் நான் இந்த எப்படி எனக்கான என்விரான்மெண்ட் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத கிளியராக எழுதிட்டு, ஓகே என்னோடய என்விரான்மெண்ட் மாறிடுச்சு, அப்போ நான் என்ன மாதிரி ரியாக்ஷனை இந்த உலகத்துக்கு தருவேன் அப்படின்ற அந்த ஆங்கிளில் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் guys. ஸோ நான் பந்திப்பூர் கிளம்புறேன். கொஞ்சம் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ண சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு கிளம்புறேன். இது ஒரு குவிக் மேனிஃபெஸ்டேஷன் லெசன் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட விஸ்வரூபம் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட விஸ்வரூபம் கோர்ஸ் நிறைய பேரோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. 5 ஸ்டார் ரிவ்யூஸ் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கண்ணீர் மல்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, எல்ஜே தேங்க்ஸ் ஃபார் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஃபீல் ஆகுது. நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக நான் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கெலாம் வரும்போது தான் உங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான ஐடியாஸே எனக்கு வரும். இட்ஸ் அ வர்தி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். யா கைஸ், விஸ்வரூபம் ப்ரோக்ராமோட சிலபஸ் நான் லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும், இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரிலாம் வந்து இணையங்க. நிறைய கோர்ஸ்கள் வச்சுருக்கேன் நான் lavanyajekmar.comல, learn.lavanyajekmar.com. நீங்கள் பின்டு காமெண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் பார்ப்பீங்க, செக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி தான் இந்த 3 நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் என்னால் வந்து ப்ரீத் பண்ணி எனக்கான ஒரு டைம் எடுத்து ஒரு வீடியோ போட முடியுது. ஏன்னா கம்ப்ளீட் ட்ராவல் பிளான்ஸ் சூப்பராக இருந்தது. நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ்க்கெலாம் போகக்கூடிய சான்சஸ் கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போச்சு, மெமரபுளாக போச்சு. நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே என் கண் பார்வையில் நான் பார்க்குறதுக்கு என்னை டியூன் பண்ணுறேன். ஓகே, நீங்களும் அது செய்யுங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்த லெசன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்லேயும் எனக்கும் தெரிவிங்க. நான் மட்டுமே ஒரு ஒன் வேல உங்களுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணுறதில்ல, நீங்களும் எனக்கு நிறைய டீச் பண்ணலாம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை காமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். விஸ்வரூபம் கோர்ஸில் மறக்காமல் இணையுங்க, சிலபஸ் செக் பண்ணுங்கள்.